மீண்டும் முதலமைச்சராவதற்கான அந்த வாழ்த்துக்களை அட்வான்ஸாக இன்றைக்கு தெரிவித்திருக்கின்றோம். எங்கள் கூட்டணி வெற்றி பெறுவது உறுதி என்பதை களத்திலே நாங்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கிறோம். கருத்து கணிப்புகளை எல்லாம் தாண்டி இன்னும் அதிகப்படியான தொகுதிகளிலே எங்கள் கூட்டணி வெற்றி பெறும். தனிப்பெரும்பான்மையோடு திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். அப்படிப்பட்ட கள நிலவரங்களைத்தான் நாங்கள் களத்திலே பார்த்திருக்கிறோம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய 5 ஆண்டு கால வளர்ச்சி தொடர வேண்டும் என்று சொன்னால் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கு வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். இந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே முதலமைச்சருடைய திட்டங்களால் பயனடைந்தவர்கள் எந்த குடும்பத்திலும் இல்லாமல் இல்லை. எல்லோருமே இன்றைக்கு தங்கள் கடமையை செய்து வாக்களித்திருக்கிறார்கள். பல பெரும்பாலான தொகுதிகளிலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும். திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அமைக்கும். மரியாதைக்குரிய அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார். கருத்து கணிப்புகள், தேர்தல் முந்தைய கருத்து கணிப்புகள்ல பெருவாரியான கருத்து கணிப்பு திமுக வெற்றி பெறும் சொன்னாலும் கூட, முன்னிலை பெறுவதற்கு அதிகாரிகள் சொன்னாலும் கூட அந்த எண்ணிக்கை மார்ஜின் ரொம்ப கம்மியா இருக்கு. கூட்டணியில சேர்ந்து 125 145 போது திமுக கூட்டணி ஏற்கனவே காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள்லாம் கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படிங்கறத வலியுறுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இந்த தேர்தல் வழிவகுக்குமா? கருத்து கணிப்பை தாண்டி அதிகமான தொகுதிகளிலே நாங்கள் வெற்றி பெறுவோம். அதில் எந்த சந்தேகத்திற்கும் அங்கு இடமில்லை. களத்திலே தொகுதி முழுவதையும் பார்த்தவர்கள் நாங்கள். ஆனால் கருத்து கணிப்புகளை விட எங்களுடைய கணிப்புகள் சரியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் முழுமையாக அதிகப்படியான தொகுதிகளில் வெற்றி பெற்று திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பெரும்பான்மையுடனே ஆட்சி அமைக்கும். அதில் எந்த ஐயம் இருக்க வாய்ப்பில்லை. கூட்டணியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கட்சி, தேசிய அளவில் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ், இனி தமிழ்நாட்டில் அவங்களால எதிர்கட்சி ஒரு அமைதியான நடுநிலையில் இருக்க முடியாது. ஒன்று எதிர்கட்சியாவோ இல்லை ஆளுங்கட்சியாவோ இருக்க வேண்டிய தேவை வந்திருக்குன்னு கிறிஸ்துவ சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணிக்குள்ள தொடக்கத்திலிருந்தே காங்கிரஸ் முரண்பட்ட கருத்து சொல்லிட்டு வருது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்களுக்கு பிறகும் கூட அந்த கருத்துக்கள் சொல்றாங்க. இது எப்படி இருக்கு? கூட்டணி பேச்சுவார்த்தை நேரத்திலே அவர் என்ன சொன்னார் என்பதை எல்லோருமே அறிவோம். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது என்பதையும் எல்லோருமே அறிவோம். ஆனால் அவருடைய கருத்து என்பதை விட டெல்லியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையினுடைய கருத்துக்கள், தமிழ்நாட்டிலே கட்சியினுடைய தலைவராக இருக்கிறவருடைய கருத்துக்கள் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனால் அவர் அப்போது சொன்னது எதையாவது அவர் செய்ய முடிந்ததா என்பதை பார்க்க வேண்டும். அதனால் அப்படிப்பட்ட ஒரு நிலை வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவருடைய கருத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய அவசியம் இல்லை. விஜயுடைய வாக்கு வங்கிங்கிறது இந்த தேர்தலில் 20% வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா தேர்தலை பிந்தைய கருத்து சொல்றாங்க. யாருக்கு சாதகம், யாருக்கு பார்க்கணும்? திமுகவுக்கு, அதிமுக வாக்குகள் இருக்கலாம். ஆனால் அதிமுகவினுடைய தலைமை பலவீனமாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த வாக்குகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு சென்றிருப்பதற்கு அந்த வாய்ப்பு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி சொல்லுவதை அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் கேட்டு நடக்கிறார் என்பதெல்லாம் மக்கள் மத்தியிலே இன்றைக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. அப்படி இருக்கிற சூழலில் அங்கே அந்த தலைமை பலவீனமாக இருக்கிற காரணத்தினால் அதிமுகவுடைய வாக்குகளை தமிழக வெற்றிக் கழகம் எடுத்திருப்பதற்கான அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதேபோல அதிமுகவிலேயே பிஜேபி கூட்டணியை விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் கூட தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்திருக்க அந்த வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய வாக்குகளை பொறுத்தவரை நாங்கள் தொடர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அதில் எந்த அவநம்பிக்கையும் யாருக்குமே கிடையாது. அப்படி நம்பிக்கையோடு எல்லோரும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய வாக்குகள் பிரிவதற்கு அந்த வாய்ப்புகள் ரொம்ப கம்மி.